ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டான, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக பேன் வச்சிருக்கேன். அடுப்புல 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி உப்புமா மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இந்த ரவை நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கு வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சு வச்சிருக்கேன், பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதுல பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுக்கலாம். நாம் இப்போ ஒரு ஸ்லரி கலக்கி வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கலந்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை,
தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்ப பிசைஞ்சு வச்ச ரவையில ஒரு உருண்டையா எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்படியே வச்சு தேய்ச்சிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச அந்த ரவை மேல நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்க வச்சிடலாம். அதையும் அது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேல நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்ச இந்த ரவையை அது மேல வச்சிடலாம். இத ஒரு கத்தியை வச்சு நாலா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்ல. அடுப்புல எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்லரி தயாரிச்சு வச்சிருந்தோம்ல, இதுல இந்த மாதிரி முக்கி ரெண்டு பக்கமும் நல்லா முக்கி இதுல போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொன்னு முக்கி எடுத்துக்கலாம். அடுப்புல நல்லா குறைச்சி வச்சிருக்கேன்.
ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது அடுத்ததை முக்கி போடுவோம். இதுவும் நல்லா வேகட்டும், ரெண்டு பக்கம் மோர் மோர்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.